யாக்கோபு நிருபம் 4 அதிகாரம் 7 வசனம் சொல்லுது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசை நீங்க எதிர்த்து நிக்கணும். பிசாசை எதிர்த்து நிக்கணும் அர்த்தம் என்ன? நீங்க தீர்மானம் எடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும்? நான் பரிசுத்தமா ஜீவிப்பேன், என் வாழ்க்கையில பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன், நான் தேவசுத்தம் மாத்திரம் செய்வேன், இப்படிங்கிறது உங்களோட தீர்மானமா இருக்கணும். அதுக்கு மாறா சாத்தான் சிந்தனையை போடுவான், எண்ணங்களை போடுவான், விருப்பங்களை போடுவான், இல்ல சூழ்நிலைகளையே கொண்டு அமைப்பான், இல்ல நண்பர்களையே கொண்டு கூட்டி சேர்ப்பான், இல்ல வீட்டுல உள்ளவர்களையே தூண்டி அதுக்கு விரோதமா செயல்பட வைப்பான். தீர்மானம் எடுத்ததுல உறுதியா இருக்க தெரியும். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8 வசனம் வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானமன திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறார். தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் சரீரத்தை தீட்டுப்படுத்த கூடாது, அப்போ திராட்சை ரசத்தை நான் எடுக்கவே மாட்டேன். அதான் அவருடைய தீர்மானம். பரிசுத்தங்கிற பாதையிலிருந்து விலக மாட்டேன், குறுகிய வழியாகி இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிக்கிற இந்த வழியை விட்டு மாறவே மாட்டேன். அதான் உறுதி. தீர்மானம் எடுக்க தெரியணும். அதுல தனக்குள்ளேயே ஒரு கண்டிப்பு இருக்கணும். இப்படிதான் இருப்பேன், இதுக்கு மேல யார் சொன்னாலும் நான் மாற மாட்டேன், மாறினா எனக்கு நரகம். இப்போ ஏன் நீங்க விழுறீங்கன்னா உங்களுக்குள்ள தீர்மானமே கிடையாது, உங்களுக்குள்ள பரிசுத்தமாய் வாழணுங்கிற விருப்பமே கிடையாது. சாத்தானுக்கு ரொம்ப ஈஸியா போச்சு உங்களெல்லாம் வஞ்சிக்குது. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாஸ். இப்ப நீங்க இருக்கிறது எங்க? அவனுக்குள்ளதான் இருக்கிறீங்க. அவன் உங்களை வஞ்சித்து வச்சிருக்கிறான், மோசம் போக்கி வச்சிருக்கிறான், நீங்க விழுந்து கொண்டே இருக்கிறீங்க. தீர்மானம் எடுக்க தெரியணும். இப்படிதான் இருப்பேன், பரிசுத்தத்துக்கு மாறாக நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். அப்படிப்பட்டவங்க நிலை நிற்க முடியும். அடுத்தது, நீங்க பிசாசை எதிர்க்க வேண்டுமே ஆனால் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். எபேசியர் 6:12 சொல்லுது, உங்களுக்கு எப்பவுமே பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு ஒரு எதிராளி இருக்கான். அவன் என்ன செய்வான்? சேனைகளோடு வருவான். ஒருத்தர் 2 பேர் இல்லை, சேனைகளோடு வருவான் இருக்கு. போராட்டம் பண்ணுவோம். அப்ப அதை ஜெயிக்க வேண்டுமே ஆனால் நீங்க என்ன பண்ணணும்? 13 - 18 வரைக்கும் உள்ள அந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கதான சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களா இருக்கணும். ரட்சிப்பின் அனுபவம் வேணும், விசுவாசம் வேணும், சமாதானம் வேணும். இதெல்லாம் கொண்டு அனுபவத்தோடு இருந்தா மட்டும்தான் நீங்க பிசாசை எதிர்க்க முடியும். அடுத்த காரியம் என்ன? கற்பனைகளை கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 28 அதிகாரம் 20 வசனம் சொல்லுது, நீங்கள் வேதத்தில் உள்ள கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு பாருங்க, பிசாசை பற்றி எல்லாம் பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. நீங்க சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், பிசாசுக்கு இடம் கொடுக்காதவர்களாய், பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாய் நீங்க இருப்பீர்களே ஆனால், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், உலகத்துல தான் நீங்க இருக்கிறீங்க, உலகத்தின் அதிபதி தான் பிசாசு, பயப்படாத, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அவர் கூட இருக்கும்போது அவன் எங்கேயா வர முடியும்? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குறவன், ஒன்னும் அணுக முடியாது. அவன் வேலைக்கு தெரிச்சு ஓடிடுவான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14 அதிகாரம் 11 வசனம் வாசிங்க. உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளொண்டு போயிட்டு. 15 வசனம் வாசிங்க. ஆனால் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளொண்டு போனாய். அவன் இவ்வளவு கிரியை செய்யறானே, அவனுக்கு விடுதலையே கிடையாது. இவ்வளவு ஆத்துமக்களை நஷ்டப்படுத்துறானே, அவனுக்கு ஐயோ. அவனுடைய தந்திரன் அகப்பட்டு நஷ்டப்பட்டு போற உங்களுக்கும் அதே நிலைமை தான். ஆதாமுக்கு முடிவு என்னாச்சு? ஏவாளுக்கு முடிவு என்னாச்சு? தந்திரத்துக்குள்ள அகப்பட்ட பிறகு ஆண்டவரே பாம்புதான் 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 சொன்னாலும் கூட உனக்கு தெளிஞ்ச புத்தி எங்க போச்சுன்னு தான் அவர் கேட்டேன். வேதத்தை உங்க கையில கொடுத்துட்டேன், உனக்கு யூடியூப்ல நோண்ட நேரம் இருக்கு, ஃபேஸ்புக்ல நோண்ட நேரம் இருக்கு, ட்விட்டரு அப்படி இப்படின்னு எல்லாம் நோண்ட உனக்கு நேரம் இருக்கு, சண்டை போட குறை சொல்ல எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. ஏன் இதை படிக்க உனக்கு நேரம் இல்லை? ஏன் இதை தியானிக்க உனக்கு நேரம் இல்லை? இதுல எல்லாமே இருக்கு. கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க. பிசாசானவன் அழிக்கிறவன், அவன் மோசம் போக்குறவன், உங்களை தீர்த்து கட்டுற வரைக்கும் அவன் பிரயாசப்பட்டு கொண்டே இருப்பான். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஜெபத்தை மூச்சு போல வச்சுக்கிடுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அவன் உங்களை நெருங்கவே முடியாது.